ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரதீபா. ஸோ இன்னைக்கான வீடியோ ரொம்ப நாளா என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்த ஆன்டியை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸான நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க. ஸோ நான் வீடியோ போட்டு தானே ஆகணும். உங்களோட ஆசையை கெடுக்காம டைமை வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். நீங்களா யாருடா? How do I tell you? ஓகே, ஃபைனலி நான் இந்த வீடியோ பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. சரி பண்ணலாம். நம்ம சொசைட்டில நார்மலாவே ஏஜ் அதிகமான ஒரு பொண்ணை ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு ஏதாவது குறை இருக்குமோ, இல்ல பணத்துக்காக கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை அந்த பையனோட தலையில கட்டிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற சொசைட்டில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது டீனேஜ் பசங்களா இருக்கட்டும், ஒரு வயசு கரெக்டா ஏஜ் கரெக்டா மேரேஜுக்கு ஏஜ் கரெக்டா இருக்கிற மாதிரியான பசங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஆன்டியை எப்படி கரெக்ட் பண்றது, ஆண்டனாவை எப்படி திருப்புறது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இது வரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ஒரு மஸ்குலர் சிக்மா மேலா இருப்பீங்க அப்படின்னு நம்பிதான் உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கண்டென்ட் நான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா இந்த கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியுது, இதுல பாதிக்கு மேல சிக்மா மேலே கிடையாது, ஓட்ட உடசல் இயம்பித்தலன்னு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஜோக்கிங். உங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான திங்கிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருது? பேசிக்காவே ஒரு சிக்மா மேல் எப்பவுமே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பவுமே ஈக்குவல் ரேஞ்ச் ஆஃப் ஃபெமினைன் கேரக்டரை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். எனிவே, வாட் எவர் இட் இஸ், நீங்க கேட்டுட்டீங்க. அதனால ஆன்டியை எப்படி கரெக்ட் பண்றது? பொண்ணுங்களை விட ஆன்டிஸ்க்கு அதிகமான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ பொண்ணுங்களுக்கு ஒரு 20% ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க கேட்குற ஆன்டிஸ்க்கு 100% ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த 20% நம்மளால ஃபில் பண்ணி ஒரு நார்மலான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ள போய் அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியலையே. 100% ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கிற அந்த ஒரு கேட்டகரியை நீங்க எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க? ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். நீங்களே ஆன்டிஸ் மேல இவ்வளோ இன்ட்ரெஸ்டடா இருக்கும்போது கூடவே இருக்கிற அங்கிளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? அவர் எப்படி விடுவாரு? அவர் ஒரு இன்கேஸ் மிச்சர் அங்கிளா இருந்தாரு வச்சுக்கோங்களேன், உங்களோட நிலைமை ஓகே. அதுக்கு மாறா அவர் ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு அங்கிள், அப்படி இல்லைன்னா வீச்சருவா வேலாயுதம் மாதிரி இருந்தாருன்னா உங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட், நீங்க தான் பாலிமர் நியூஸ்ல கண்டென்ட்டா இருப்பீங்க. ஆன்டியுடன் காதலா, காதலனை கணவர் சரமாரியாக வெட்டி கொலை. ஆன்டி வெறியர்களை உஷாராக இருங்கள், உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சூப்பரா தம்ப்நெயில் ரெடி பண்ணி பாலிமர் நியூஸ்ல நீங்க சூப்பரா கண்டென்ட்டா வந்துருவீங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு தேவையா? ஸோ நம்மளோட ஈக்குவல் ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜியோட இருக்கிற ஒரு பர்சனோட கனெக்ட் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுலயே 1008 சிக்கல் இருக்கு. அந்த நிலைமையில நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா? பொம்பளை சோக்கு உயிர் போயிரும் பரமா. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஜஸ்ட் மிஸ்ல உங்க உயிர் போயிரும், புரிஞ்சுக்கோங்க. விபரீதமான பரீட்சை எழுதி கடைசியில உயிர் போறதுக்கு கண்டிப்பா பாஸ் ஆகிருவோம் அப்படின்ற குவாலிஃபைடான எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிற வழிய பாருங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோட கன்க்ளூஷன். ஸோ ஆன்டி வெறியர்களே கொஞ்சம் உஷாராக இருங்க. சிக்மா மேல ஆகுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. மஸ்குலர் மேலா நடந்துக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. மஸ்குலர் சிக்மா மேலா எப்படி ஆகுறது அப்படின்றத பாருங்க. உங்க ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. இந்த மாதிரியான அன்னெசரி அன்வான்டான ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு தயவு செஞ்சு உங்க லைஃபையே கெடுத்துக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye from it's me, Pradibha. Bye.